ஃபேஸ்புக்கில் நம்ம கால் பேசும்போதும் நம்ம ப்ரௌசரில் சர்ச் பண்ணும்போது வர்ற ஆட்ஸை வந்து தடுக்கிறதுக்கான வீடியோங்க, உபயோகமுள்ள வீடியோ. வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. ஃபேஸ்புக்கில் நம்ம சர்ச் பண்ணாலோ இல்லை ஒரு பேசுகிறத பற்றியோ ஒரு விஷயம் நடக்கும்போதுங்க, ஒரு ப்ராடக்ட், ஒரு ரிவ்யூ இல்லை மற்ற விஷயத்தை பேசும்போது அது சம்மந்தமாக ஆடு எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் யோசிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த செட்டிங்ஸ் நம்மளே தான் ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம். அது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. அதை ஆஃப் பண்ணிவிட்டால் ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இருக்காது. எப்போ போல் 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ், அதாவது அமைப்புகள்னு இருக்கும். நான் தமிழில் போட்டு வைக்கிறேங்க, அதை அப்படியே பின்னாடி இங்கிலீஷ்லேயும் போட்டு வைக்கிறேன். ரெண்டும் உள்ள உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை பார்த்துக்குங்க. இதில் வந்துட்டு கணக்குகள் மையத்தில் மேலும் காண்பின்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் இருக்கும். நம்ம இன்றைக்கி தேவை உங்கள் தகவலும் அனுமதியும், அதில் போயிட்டுங்க. பாருங்கள், உங்கள் தகவல் அணுகுதல் இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷனு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு மெட்டா தொழிலாளர் உங்கள் செயல்பாடு. இதை போயிட்டுங்க, குறிப்பிட்ட செயல்பாட்டை துண்டிக்கவும். நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணின்னு ஒரு ஹிஸ்ட்ரி வரும், அதை நான் அழிச்சிட்டேன். சரிங்களா? அது இல்லாமல் இருக்கணும்னா சரிங்களா, முந்தைய செயல்பாட்டை அழைக்கவும். ஏற்கனவே இருக்கிறத பற்றி இது பண்ணணும். அழின்னு கொடுத்தீங்கன்னா அது அழிஞ்சிடும். அடுத்து எதிர்கால செயல்பாட்டை நிர்வகிக்கவும். இதில் பார்த்தீங்கன்னா எதிர்கால செயல்பாட்டை இணைக்கவும். அதாவது நீங்கள் பேசுகிறது, கால் ஹிஸ்ட்ரியில் பேசுகிறது, ப்ரௌசரில் சர்ச் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து விளம்பரமாக காட்டுறதுக்கான செயல்பாட்டை இணைக்கணும்னு போட்டிருக்குதுங்க. நம்ம எதிர்கால செயல்பாட்டை துண்டிக்கணும்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், தொடர்கன்னு இருக்குது. இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே வராது. இதுதான் வந்து ஃபேஸ்புக் செட்டிங்கு. சரிங்களா? இதை வந்து அப்படியே இங்கிலீஷில் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாம். எப்போமான 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டுங்க, செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் செட்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல சி மோர் அக்கௌண்ட் சென்டர் இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டுங்க. அப்படியே கீழே வந்தால் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வாங்க. இதில் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் பர்மிஷன் இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாங்க. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு அப்டேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் படித்து பார்த்துங்க. யுவர் ஆக்டிவிட்டி மெட்டா டெக்னாலஜிஸ், இதை போயிட்டுங்க மேனேஜ் ஃபீச்சர் ஆக்டிவிட்டி, இதை தான் வந்துட்டு நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பேசுனீங்களோ என்ன சர்ச் பண்ணீங்களோ அதில் வந்து அது சம்மந்தமான விளம்பரங்கள் இதில் வராது. மீண்டும் நல்ல பதிவு சந்திப்பான நண்பர்களே, நன்றி. இது மாதிரி நல்ல பயனுள்ள தகவல்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.